புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். அதாவது இந்த 15ஆம் தேதி 15/12/2024 நண்பர் சம்ஸ் இப்ராஹிமோட கடைநல்லூர் புராணம் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான், அபு ஃபர்ஹானா, அப்புறம் எழுத்தாளர் ரஹமத் ராஜகுமாரன். அவர் சர்ப்ரைஸாக தான் வந்து சேர்ந்தார். காலையில் 7:30க்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து போய் அப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு போய் அங்கே போய் சேர்கிறதுக்கே ஒரு 10:30 ஆகிடுச்சு. அங்கே விழாவும் தொடங்கிடுச்சு. எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய கண் மட்டும் மீரான் மைதீனை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எழுத்தாளர் மீரான் மைதீன் எப்போ பேசுவார், அவரோட பேச்சை எப்போ கேட்கலாம், அந்த மாதிரி. இந்த புத்தகத்தை பற்றியான விமர்சனத்தை இன்னொரு நாளைக்கு போடலாம். ஏன்னா அந்த புத்தகத்தில் நான் 3 கதைகளை தான் வாசிச்சிருக்கேன். மழையும் ரயிலும், அல்லாஹ் அகலும், அப்புறம் கந்தல் கதைகள். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மெதுவாக தான் வாசிச்சிட்ருக்கேன். எனக்கு அங்கே போன அனுபவம் இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் போடுறேன். கடைநல்லூருக்கும் மேலப்பாளையத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ள மக்களோட பழக்க வழக்கமும் இங்கே உள்ள மக்களோட பழக்க வழக்கமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரோட வட்டார வழக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த புத்தக வெளியீட்டில் சொல்லியிருப்பாங்க, இங்கே ஒரு காலத்தில் பாவு நோக்குறது, அதாவது இந்த துணிகள்லாம் தைக்கிற மாதிரி தறிலாம் வைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு குழி போட்டு வச்சுருப்பாங்க. அது பேர் பாவு குழின்னு சொல்லுவாங்க. அங்கே அதுதான் பிரதான தொழிலாக இருந்துச்சு. அதே தொழில் தான் மேலப்பாளையத்துலையும் இருந்திருக்கு. அதே மாதிரி அங்கே உள்ள வட்டார மக்களுக்கு தான் பொண்ணு கொடுக்குறதும் பொண்ணு எடுக்கிறதும் பழக்க வழக்கமாகவே இருந்திருக்கு. இங்கேயும் அதே தான். ஏன்னா இங்கே பாவு தான் தொழிலாக இருக்கிறதுனால வரப்போகிற மருமகளும் அதே தொழிலை பண்ணணும். அதனால் தொழில் தெரிஞ்சவங்களாக தான் பொண்ணு எடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. இந்த பழக்க வழக்கம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுக்கப்புறமா இந்த தொழில் நலிஞ்சதுக்கப்புறமா அவங்களும் வெளிநாடு போக ஆரம்பித்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி வெளிநாடு போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த வட்டார வாழ்க்கை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சேக்காளின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதை நவுட்டி வயல அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தெருக்களை எடுத்துட்டாலும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தெருவில் உள்ள பிரச்சனை இருக்குல்ல, இங்கே அதாவது வீடை தள்ளி தள்ளி கட்டுறது, வாசலை முன்னாடி வைக்கிறது, இதே பிரச்சனை அங்கேயும் இருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி இவரே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். ஒரு காலகட்டத்திலலாம் கிழக்க நேராக பார்த்தாலே சூரியன் தெரியும். இப்போ வீடு ஃபுல்லாமே நெருங்கி வாசப்படி வழியை மறைச்சாப்புல வந்தனால இப்போ அதை கூட பார்க்க முடிய மாட்டிருக்கு, ரயிலை பார்க்க முடிய மாட்டிருக்குன்ட்டு இங்கேயே அதே பிரச்சனை தான் இருக்குது. அது போட்டு பேசிக்கிட்டு நாங்கள் போகும்போதே நிறைய வீடியோ எடுத்தேன். அந்த ஊரோட தெருக்களை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிற கல்யாண ஃபங்க்ஷனை, அப்புறம் அந்த தெருவோட முடுக்க எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே HSL மேலப்பாளையத்தோட காப்பி மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட உபசரிப்பும் சரி நம்ம ஊரை ஒத்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் தெரியாதவங்களாக இருந்தாலுமே சரி அன்பாக அழகாக அப்படி உபசரிப்பாங்க. அதே தான் அங்கேயும் அவ்வளோ தூரம் ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. சம்ஸ் இப்ராஹிம் வீட்டில் தான் பிரியாணி சாப்பாடு, கடைநல்லூர் பிரியாணி அன்றைக்கி தான் நான் சாப்பிட்டேன். வீட்டாட்களோட பேரையும் கேட்டோன்னா இங்கே இருக்கிற மாதிரியான சில்லா வீடு, மீரா வீடு, இந்த மாதிரியான வித்தியாசமான பேராக வைப்பாங்கள்ல, அதே மாதிரி அங்கேயும் இப்படியான பேர்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன கொஞ்சம் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறுறத காலத்தோட மாற்றம் கூட சொல்லலாம். இந்த ஊர்லேயே எடுத்துக்கிட்டாலும் ஒரு காலத்தில் இருந்த பழக்க வழக்கம்லாம் இப்போ மாறி போயிருக்கும். சடங்கு சம்பிரதாயம்லாம் மாறி போயிருக்கும். அதே மாதிரி அந்த ஊர்லேயும் மாறுற நிறைய விஷயங்கள் இருக்குது. வாசிப்பு மட்டும் வேணுமான்னு கேட்டோன்னா வாசிப்பு மட்டும் போதாது. அதிகமான பயணங்களும் தேவை, அதிகமான மக்களோட உரையாடலும் தேவை. வெறும் வாசிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு யூகிக்க முடியாது. உரையாடல் தான் நம்மளோட உணர்வை கடத்தும். அந்த உணர்வை நாம் கூட நாளைக்கு வெளிப்படுத்தலாம். எப்படி கடைநல்லூர் புராணம்னு ஒரு கதை இருக்கோ, நாளைக்கு மேலப்பாளையம் புராணமோ இல்லைனா மேலப்பாளைய சிறுகதைகளை பற்றி ஏற்கனவே எழுதியிருப்பாங்க, இன்னும் எழுதணும். ஏன்னா ஒரு ஊரோட வட்டார வாழ்க்கை மொழிகள்லாம் வெளியே வரும்போது தான் அது ஒரு மொத்த ஜனநாயகமாகும்ன்ட்டு எழுத்தாளர் மீரான் மைதீன் பேசியிருப்பார். அதை தான் இங்கேயும் சொல்ல வரேன். நம்ம ஊரோட விஷயங்களையும் நாம் ஆவணப்படுத்தணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேருக்கு அதை நான் முக்கியமாக தெரிவிக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் புத்தகமாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளாக்ஸ்லேயோ நம்ம ஊரோட விஷயங்களை ஆவணப்படுத்துங்க. அதை புத்தகமாகவும் கொண்டு வாங்க. வருஷம் திருநெல்வேலியில் கூட புத்தக கண்காட்சி நடக்குது. ஆனால் மேலப்பாளையத்தை பற்றியான ஆவணப்படுத்தல் புத்தகமோ மேலப்பாளையத்தை பற்றியான சிறுகதைகளோ வர்றதே கிடையாது. இங்கே எவ்வளவோ கதைகள் கொட்டி கிடக்குது. சோக கதைகளாக இருக்கலாம், சந்தோஷமான கதைகளாக இருக்கலாம். ஆனால் கதைகள் இல்லாமல் ஒரு ஊரோ ஒரு நாடோ இருக்காது.
அதனால் நம்மளோட ஊரோட விஷயத்தையும் நாம் வெளிக்கொண்டு வரணும். இப்படி ஒரு ஊர் இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அப்புறம் அந்த கடைநல்லூர் புராணம் புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா அந்த நிகழ்ச்சியை தான் முதல்ல சொல்லணும். அதாவது அவரோட முதல் புத்தகம் அச்சில் வந்திருக்கு. அந்த புத்தக நிகழ்ச்சியில் அவ்வளோ பேர் கலந்துருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தரோட சிறுகதைக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ மக்கள் அதை பார்த்து கவனித்து பேசுகிறது எல்லாமே ரொம்ப நல்ல நிகழ்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். சம்ஸ் இப்ராஹிமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மேலும் இந்த மாதிரியான சிறுகதைகள் எழுதணும், அதுக்கப்புறம் நாவல்கள் எழுதணும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் மேலப்படத்தை பற்றியும் கொஞ்சம் எழுதலாம். அவர் எழுதுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா வாட்சிங் ஹவர்ஸே ரொம்ப கம்மியாகிட்டு, இப்போ 200 தான் இருக்குது. நான் வாட்சிங் ஹவர்ஸ்காண்டிலாம் போடுறது கிடையாது. சரி, நம்ம கருத்தை தெரிவிப்போம், நம்ம வாசிக்கிறத தெரிவிப்போம், நம்ம அனுபவத்தை தெரிவிக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான காணொலிலாம் போடுறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.